தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள மளிகை குடோனுக்குள் வெள்ளம் புகுந்ததால் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மழைநீரில் நனைந்து நாசமாகிவிட்டன. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம். தற்போது நாம் இருக்கக்கூடிய ஏரல் பகுதி முழுமையாக வெள்ளக்காடாக ஆகி 4 நாட்கள் கழித்து தற்போதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. குறிப்பாக தற்போதுதான் பொதுமக்கள் வெளியே வர துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய பஜார் பகுதியில் அனைத்து கடைகளும் இருக்கின்றன. இந்த அனைத்து கடைகளுமே தற்போது எந்த பொருளுமே தேராத அளவிற்கு அனைத்து இடங்களுமே முழுமையாக தண்ணீரால் நிரப்பி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொருட்கள் சேதம் ஏற்பட்டிருக்குது. நாம் இப்போது ஒரு மளிகை கடைக்கு வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தற்போது முழுவதுமாகவே மழையில் ஊறி நனைந்து வீணாகிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்கள் தற்போது முழுவதுமாக தண்ணீர் விழுந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களுமே இந்த ஏரல் பஜாரில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே தற்போது இதே நிலைதான் காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட பார்ப்பதற்கே நமக்கு மிக மனவேதனையாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மிளகா, மல்லி, ஜீரகம் உள்ளிட்ட மூட்டை மூட்டையாக குவியலாக தற்போது வீணாகி போயிருக்கிறது. இந்த அனைத்து இடங்களும் நாம் பார்க்கின்ற இந்த கடைகளுக்குள்ளே இன்றுதான் அவர் கடைக்காரர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களாக உள்ளே செல்ல முடியாத நிலையில் தற்போதுதான் வந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருப்பது அனைத்து இடங்களுமே முழுமையாகவே நனைந்திருக்கிறது. நனைந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பொருள் எந்த ஒரு பொருளும் சிக்காமல் வெள்ளத்திற்கு இரையாக இருக்கிறது. கோர தாண்டவம் ஆடி இருக்கிறது. இந்த ஏரல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே தற்போது நம் ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களுமே லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்களானது தற்போது சேதமடைந்திருக்கிறது. எல்லா பொருட்களுமே இங்க பாருங்க, சர்க்கரை, ஜீனி, மிளகா, மல்லி என அனைத்து பொருட்களுமே தற்போது கீழே கிடக்கிற இந்த அரிசி மூட்டை உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே வீணாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட பாவம் லட்சக்கணக்கான பொருட்கள் அவர்களுக்கு சேதமடைந்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மளிகை குடோனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மளிகை பொருட்கள் இருக்கிறது. ஏரல் பஜாரில் கூட முக்கியமான மளிகை கடையாகும். இந்த கடைதான் தற்போது இந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறது. அனைத்து பொருட்களுமே ஒரு பொருள் கூட மிஞ்சாமல் தற்போது லட்சக்கணக்கான ரூபாய் சேதமடைந்திருப்பது பார்ப்பதற்கே மிகுந்த வேதனை அளிக்கிறது. அனைத்து ஒருவேளை உணவிற்காக போராடும் இந்த உலகில் தற்போது உணவுப் பொருட்கள் எல்லாம் இந்த அளவுக்கு மழையில் நனைந்து வீணாகி இருப்பது வேதனை அடைந்திருக்கிறது. திங்கக்கிழமை வந்துருச்சு, 3 நாள் திறக்க முடியல. அந்த வெள்ளம் இது வரைக்கும் எதிர்பார்க்காது, ஏரலூர்ல எதிர்பார்க்காத வெள்ளம். கிட்டத்தட்ட ஒரு எப்படி வரலாறுல கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்குதான் நீங்க திறந்து பாத்துருக்கீங்க கடையை. உள்ள இன்னைக்கு வர முடிஞ்சு அவ்வளவு தண்ணி தான் வடிஞ்சு வந்து பார்த்தோம். எல்லாமே 4 நிறுவனம் அரிசிகள்லாம் 150 ரூபாய் அரிசி, 1500 ரூபாய் அரிசி காலி. மளிகை கிட்ட சேதமோடு ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு இருக்கும். இந்த பொருள்லாம் என்னைக்கு வாங்கி வச்சு எவ்வளவு இழப்பு உங்களுக்கு இருக்கும்? 60 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குங்களே, 60 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும். இன்னும் செய்ய முடியாது. அழிவு தூர போட கூட இடம் இல்லாம மாட்டாது. அதாவது இந்த பொருட்களை எப்படி எடுத்து செல்வது என்பது கூட வழி தெரியவில்லை என்றுதான் தற்போது அவர்கள் கூறியிருக்கார்கள். குறிப்பாக நாம் பார்க்கின்ற இந்த மளிகை கடை முழுவதுமே தண்ணீரால் தங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு இந்த கடை உரிமையாளருக்கு. குறிப்பாக இங்கு இருக்கிற அனைத்து பொருட்களுமே நாசமாகி போய்விட்ட நிலையில் அதை எடுத்துக்கொண்டு போய் வெளியில் போடுவதற்கு கூட வழி இல்லை என்று தற்போது வேதனை தேவர் தெரிவித்தார்கள். ஐயா, உங்களை எல்லாம் பார்த்தாங்களா அந்த கடை? பார்த்து என்ன செய்ய முடியும்? யாரும் இயற்கை என்ன செய்ய முடியும்? முடிஞ்சு போச்சு நம்மளோட. யதார்த்தமாக தற்போது இந்த கடையின் உரிமையாளர் உண்மையை பேசுகிறார். அதே போலதான் ஒவ்வொரு கடைகளும் இங்கே இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த வெள்ளம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.